மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் நகர பகுதி குளமொன்றில் நபரொருவரின் சடலம் மீட்பு. போலீசார் மீது வாழ்வெட்டு. சினிமா பாணியில் சந்தேக நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். படுகொலையில் முடிந்த கணவன் மனைவி தகராறு, வெளியான தகவல். ராணுவ முகாமில் ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட இளைஞர்கள், தப்பிக்க முற்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் மாயம். சிறையிலிருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம், மாநகர சபை முதல்வரிடம் சிஐடி விசாரணை. ஜனாதிபதியை கைது செய்ய அமெரிக்காவின் மிகப்பெரிய சன்மானம், வெளியான தகவல். சீனாவில் வெள்ளத்தால் 17 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள புல்லோகுளத்தில் நேற்றைய தினம் மாலை சடலம் ஒன்று இனம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திற்கு அருகிலுள்ள குறித்த குளத்தில் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு மாலை 5:30 மணியளவில் கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து யாழ்ப்பாண போலீசாரும் தடவியல் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். உயிரிழந்தவர் யார், உயிரிழப்புக்கான காரணம் என்பது குறித்து இதுவரை தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. யாழ்ப்பாண போலீசார் மற்றும் தடவியல் போலீசாரும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடுவல கொத்தலாவல கேக்கிலிவல வீதி பகுதியில் நேற்று போலீசாரால் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்து மொல்லேரியாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய முயன்றபோது அவர் வாளால் போலீசாரை தாக்க முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் அவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த சந்தேக நபர் உடனடியாக முல்லேரியாவு வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கடுவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறினால் பெண்ணொருவர் அவரது கணவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அல்லாங்கவிலத்திய பெதும சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மெதையல்லவாவி பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண்ணே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நீண்ட காலமாக நிலவிய குடும்ப தகராறினால் இடம்பெற்றுள்ளது என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்ணின் கணவர் என அடையாளம் காணப்பட்டு 48 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அலங்கவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மாயமாகிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அந்த பகுதியில் இளம் குடும்பத்திற்கு ராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது. அதனை அடுத்து நேற்றிரவு ஐவர் சென்றுள்ளனர். ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்கள் தடிகள் கம்புகளால் ராணுவத்தினரால் துரத்தி குறித்த முகாமிற்குள் பின்பகுதியாக உள்ள குளம் வரை தாக்கியுள்ளனர். அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ராணுவ முகாமிற்கு சென்ற 5 நபர்களில் 4 திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார். இதனை அடுத்து இன்றைய தினம் ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மாயமாக்கிய குறித்த இளைஞர் தப்பியோடும் போது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள மொத்தியன் கட்டுக்குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அந்த பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வேலை விட்டு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இதுவரை குறித்த நபர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த காணாமல் போன இளைஞனின் சகோதரரால் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்திருந்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் மொத்தையன்கட்டில் வசிக்கும் எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தைக்கு காணாமல் போயுள்ளார். சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவபாக்கியநாதனிடம் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது.
அந்த வகையில் குறித்த விடயம் தொடர்பாக மாநகர சபை முதல்வரிடம் சிஐடியினர் கடந்த வியாழக்கிழமை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ராவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சந்தேகத்தில் சிஐடியினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார். பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும்போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ தினமான சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணையொன்றை மேற்கொண்டு வர சென்றுள்ளனர். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான சன்மானத்தை டொனால்ட் ட்ரம்ப் அரசு இரட்டிப்பாக்கி 415 கோடி ரூபாவாக அறிவித்துள்ளது. வெனிசுலா 3வது ஜனாதிபதியான நிக்கோலஸ் மதுரோ உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக செயல்படுவதாகவும் போதைப்பொருள் கும்பல்களுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை சப்ளை செய்வதாகவும் கடந்த 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு எதிரான மன்ஹாட்டன் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவுவோருக்கு 131 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஜோ பைடன் அரசு அந்த தொகையை 200 கோடி ரூபாயாக உயர்த்திய நிலையில் இந்த தொகையானது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை பிடிக்க அமெரிக்கா அறிவித்த பரிசு தொகைக்கு நிகரானதாகும். இவ்வளவு பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் எதிர்ப்புகளையும் மீறி மதுரோ பதவியில் நீடித்து வருகின்றார். இந்த நிலையில் தற்போது மதுரோவை கைது செய்வதற்கான சன்மானத்தை டொனால்ட் ட்ரம்ப் இரட்டிப்பாக்கி 415 கோடி ரூபாயாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சேனாவில் கடந்த 48 மணி நேரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 33 பேர் காணாமல் போயுள்ளனர். அண்டை நாடான சீனாவில் தலைநகர் பீஜிங் உட்பட பல மாகாணங்கள் கடந்த ஒரு மாதமாகவே பலத்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் பீஜிங்கில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மியூன் மாவட்டத்தில் உள்ள முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த 31 பேரும் உள்ளடங்குவர். இந்த நிலையில் கன்சு, குவாங்டாங் உள்ளிட்ட மாகாணங்களில் கடந்த 48 மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. பலத்த காற்றும் வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. சேறும் சகதியுடன் பாய்ந்த வெள்ளம் பல வீடுகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளது. கனமழையினால் கன்சு மாகாணத்தின் ஜுசோங்லான்டோ உள்ளிட்ட நகரங்களில் பல்வேறு இடங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதனால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கன்சு மாகாணத்தில் மட்டும் மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். 33 பேர் காணாமல் போயுள்ளனர். இதேபோன்று குவாங்டாங் மாகாணத்தின் குவாங்சோவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் இறந்துள்ளனர். 7 பேர் காயமடைந்துள்ளனர். அங்குள்ள துயுவான் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் சிக்கிக் கொண்டனர். பல வீடுகள் சேதமடைந்ததாக மாவட்ட அவசர கள மேலாண்மை ஆணையகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.